ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளானது. அது வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணினது. எந்த அளவுக்கு அது உண்டு பண்ணியது என்றால், அடுத்த வசனத்திலே வாசிக்கிற 59ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் என்று பார்த்தோம். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று படிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படி பெரிய தவறு ஒன்றும் செய்யலை. எந்த விதத்திலையும் அவர் மற்றவர்களை காயப்படுத்தவோ மற்றவர்களுக்கு தீங்கோ செய்யலை. அவர் சொன்னதான ஒரே வார்த்தை நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தையில் இவ்வளோ ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் கோபப்பட்டது காரணம் என்ன? அந்த நாட்களில் கல்லெறிகிறது என்பது மிகுந்த பாவியான ஒரு மனுஷனுக்கு, பாவம் செய்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறதான தண்டனை அது. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஏன் நடந்தது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு சாதாரண வார்த்தைகளில் அவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லலை. நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மோசேயின் இடத்துல யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று, அது தேவனுடைய நாமத்தை எப்படி மோசேயின் இடத்துல சொன்னாரோ அதே நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே ஜனங்கள் கோபமடைந்ததை பார்க்கிறோம். இதை மையமாய் வைத்து ஆண்டவராகிய தேவன் தொடர்ச்சியாக நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் யாவே, நான் யெகோவா தேவன் என்பதை அவர் நிரூபிப்பதற்காகவே தன்னுடைய வார்த்தைகள் மூலமாகவே இந்த யோவான் சுவிசேஷத்தில் 7 இடங்களில் அவர் என்ன செய்தார்? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் 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 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி 7 இடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தையாக பார்த்தோம், ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மனிதன் அந்த ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மனிதன் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான மனுஷிகமான பசியை குறித்து ஆண்டவராகிய தேவன் பேசவில்லை. அதற்கு முன்பாக தான் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை, 4 சுவிசேஷங்களும் எழுதின அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருந்தார். அது வேற ஒன்றும் கிடையாது. 5000 ஆண்கள் சாப்பிடுவது, அப்பங்கள் இல்லாத இடத்துல பசியாய் இருந்த 3 நாட்கள் பசியாய் இருந்த இடத்துல 5000 ஆண்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் போஷிக்கிறார். அது மாத்திரமில்லாமல் 12 கூடைகள் என்ன செய்யப்பட்டது? அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவங்களுடைய விசுவாசத்தை, சீஷருடைய விசுவாசத்தை இன்னும் ஏற்றுவதற்காக, இன்னும் மெழுகூட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த காரியங்களை செய்தார். அப்போ ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்யும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவரை திரும்ப திரும்ப எங்கே இருக்கிறாரோ என்று தேடி அலைந்து திரிந்தாங்க. ஏன்? அடுத்த நாளும் எங்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அப்பத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நான் ஜீவ அப்பன் நானே, இந்த அப்பங்கள் நான் கொடுக்க போறதில்லை என்று அவர் சொல்லாட்டியும் கூட இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு நீர் மன்னாவை தருவீரா, எங்களுக்கு நீர் மன்னாவை கொடுப்பீரா, எங்கள் முற்பிதாக்கள் சாப்பிட்ட மன்னாவை கொடுப்பீரா, எங்களுக்கு மத்தியில் எப்போ நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறீங்க? மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்ததான இரவு தான் பார்த்த ஜனங்கள் அடுத்த நாளே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அற்புதத்தை எப்போ செய்ய போகிறீங்க? எங்கள் மத்தியில் எப்போ அடையாளங்களை செய்ய போகிறீங்க? எப்போ அற்புதங்களை செய்ய போகிறீங்க? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை திருப்திப்படுத்த முடியாது. உங்களை திருப்திப்படுத்த முடியும்னா ஜீவ அப்பமாகிய நான் ஒருவர் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்கள் மனுஷிகமான பசியை நான் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் ஆத்தும பசியை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நான் மட்டுமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அதுதான் 6ஆம் அதிகாரம் 35 வாசித்தோம். ஜீவ அப்பம் நான் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். அது ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் ஆத்துமாவும் பசி அடையாது. அவனுடைய மனுஷிகமாக இருந்தாலும் அது ஆண்டவர் அவனை தரித்திரமாகவோ அவன் பசி அடையவோ ஆண்டவர் விட போறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் அவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று ஆண்டவர் சொன்னார்.
இங்கே ஜீவ அப்பத்தை பற்றி பேசும் பொழுது தாகம் எங்கிருந்து வந்தது, தாகத்தை பற்றி ஆண்டவர் ஏன் பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் 2 அதிகாரத்துக்கு முன்பே சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் பார்க்கிற சம்பவங்களை பார்த்தோம். அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் தண்ணி கேட்கிறார். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீர் யூதன், நான் சமாரியன் என்று அந்த அம்மா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசுவ சொல்றாரு, நீ கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் அது மீண்டும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிறதான ஜீவன் தண்ணீரை யார் பருகிறார்களோ அவர்களுக்கு தாகமே உண்டாகாது. இந்த வார்த்தைகளை சொன்னோடனே அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாங்க, எனக்கு அப்போ இந்த ஜீவ தண்ணீரை கொடுங்க, எனக்கு இந்த ஜீவ தண்ணீரை கொடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவராகிய தேவன் சொல்றார், போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமான்னு சொல்றார். உடனே இந்த தாயார் இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு புருஷன்லாம் கிடையாது, எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இயேசுவா சொல்றாரு, ஆமா உண்மைதான், உனக்கு கிடையாது, ஆனா உனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறவனும் உன்னுடையவன் அல்ல என்று ஆண்டவராகிய தேவன் ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். உடனே அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்குள்ள, அந்த தாயாருக்குள்ள, அந்த பெண்மணிக்குள்ள இருந்ததான ஒரு வெறுமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஒரு திருப்தி அடையாத வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். அன்புக்காக அலைந்து திரிந்து ஒருத்தர் மாற்றி 5 பேர் என்று சொல்லி தொடர்ச்சியாக அன்புக்காக அலைந்து திரிகிற திருப்தி அடையாத ஒரு மனதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். இயேசப்பா சொன்னார், ஜீவ தண்ணீர் நான் தருகிறேன், இந்த தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது நீ ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாய், தாகம் அடைய மாட்டாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை அல்லாமல், நான் தான் ஜீவ அப்பம், நான் தான் ஜீவ தண்ணீர், என்னை அல்லாமல் உங்களால் வாழ முடியாது. அப்பம் இல்லாம தண்ணி இல்லாம உங்களால் வாழ முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. 2வது காரியமாக போன வாரத்தில் பார்த்தோம். 2வது காரியமாக ஆண்டவர் சொன்னார், உலகத்திற்கு வெளிச்சம். அல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சம், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் சொன்ன வார்த்தைகளை பார்த்தோம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். அப்ப ஆண்டவர் வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாக்கப்பட்ட பொழுது சூரியனோ சந்திரனோ எதுவும் கிடையாது. அதே போல முடிவுல வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் சூரியனோ சந்திரனோ எதுவுமே இல்லை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டி மகிமையுடைய தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று பார்த்தோம். 22ஆம் அதிகாரம் வேதாமத்தின் கடைசி அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சூரியனோ அங்க சந்திரனோ எதுவுமே இல்லை. ஆனா வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டியதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் ஏறத்தாழ 24 முறை வெளிச்சத்தை பற்றி அதிகமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே வருகிற இடங்கள் எல்லாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடியதான் இருக்கிறது என்று நம்ம தியானித்தோம். நம்ம இருக்கக்கூடியதான உலகம் இருள் நிறைந்த உலகம். நம்ம இருக்கக்கூடியதான இருதயங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருதயங்கள் இருளடைந்த இருதயங்கள். நம்முடைய சிந்தை இருளடைந்தது, நம்முடைய செயல்கள் இருளடைந்ததாக இருக்கிறது. அதனால ஆண்டவராகிய தேவன் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசித்தோம். இந்த இருளை போக்கக்கூடியதான வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்ப 7ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் முக்கியமான ஒரு பண்டிகை வருகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க கூடார பண்டிகை வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப யூதருடைய கூடார பண்டிகை வரும் பொழுது அந்த கூடார பண்டிகையின் கடைசி நாட்கள்ல தேவன் வனாந்திரத்துல கூடாரங்களின் வழியாக எப்படி வழிநடத்தி வந்தார் என்பதை நினைவு கூறும் வழியாக ஜனங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் எந்த பண்டிகை? இந்த கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையின் கடைசி நாட்கள்ல முக்கியமாக மைய இடத்துல அந்த தேசத்தின் பட்டணத்தின் மைய பகுதியில 4 முனைகளிலும் பெரிய பெரிய விளக்குகள் எரிய விட்டு என்ன செய்வாங்க, தேவன் அக்கினி ஜுவாலையாய் அங்க வனாந்திரத்தின் பாதையில் ஆண்டவர் எப்படி அக்கினி ஸ்தம்பமாய் நம்மளை வழிநடத்தி வந்தார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 20ஆம் வசனத்திலிருந்து அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் எப்படி நம்மளை வழிநடத்தி வந்தார் என்பதை நினைவு கூறும் வழியாக
ஒவ்வொரு கூடார பண்டிகையின் கடைசி நாட்களிலும் இப்படி அக்கினிமயமான 4 இடங்களிலும் அக்கினி என்ன சொல்றது 4 முனைகளிலும் அக்கினி ஸ்தம்பங்களை ஏற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நெருப்புனால அதை செய்கிறதை அவங்க பார்க்க முடியும். அது தேவனுக்கு ஒரு நன்றி உகர்ந்த ஒரு நன்றி அறிதல் போல அவங்க தொடர்ச்சியாய் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நானே வெளிச்சமாய் இருக்கிறேன். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதுதான் வாசித்தேன். இந்த உலகத்திற்கு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகள், நானே வார்த்தைகள்ல எந்த ஒரு வார்த்தைகளுமே நாம் இயேசுவை போல மாற முடியாது. ஜீவ அப்பமாகவோ நாம் மாற முடியாது, இல்லாட்டி நாமோ ஜீவ வாசலாக மாற முடியாது, இல்லை நம்ம ஆடுகளுக்கு நல்ல மெய்ப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். இப்படி தேவன் சொன்னதான 7 வார்த்தைகள்ல ஆண்டவர் இந்த ஒளியாய் இருக்கிறேன், ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்ற இந்த ஒரு வார்த்தை மாத்திரமே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பூமிக்கு எப்படி இருங்க, நீங்க பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அல்லேலூயா. இருளில் இருக்கிறதான ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை தொடர்ச்சியாய் நம்ம 2வது காரியங்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு நானே வாசல், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ரொம்ப தெளிவாய் சொன்னார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 3 நபர்களை பற்றி ஆண்டவர் சொன்னார். ஆடு மற்றும் மேய்ப்பர்கள், அது மட்டுமல்லாமல் திருடர்கள் மற்றும் கள்ளர்கள், அது மாத்திரமில்லாமல் அந்த வாசலையும் அந்த வாசலை காக்கிறவனையும் குறித்து ஆண்டவர் தொடர்ச்சியாகி சொல்லிட்டு கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்க, எத்தனையோ ஆடுகள் இருக்கும் பொழுது அந்த தொழுவத்தில் எத்தனையோ ஆடுகள், எத்தனையோ மெய்ப்பர்களுடைய ஆடுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஆடுகள் என்ன செய்ய வரும், மெய்ப்பனை நோக்கி ஓடி வரும். அப்ப இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை எப்படி அந்த ஆடுகள் உணர்ந்து கொள்கிறது? அந்த மெய்ப்பனோடு இருக்கிற உறவின் மூலமாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற உறவின் மூலமாக மாத்திரமே நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை, நம்முடைய பிரதான மெய்ப்பனுடைய சத்தத்தை நம்மால் என்ன செய்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பிரயாணமாகி போகும் பொழுது இந்த தொழுவத்தில், முக்கியமாக மிகப்பெரிய தொழுவத்தில் வேலை நிமித்தமாக அவங்க வேற வேலைகள் இருக்கும் பொழுது இந்த தொழுவத்தில் தங்களுடைய ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு மெய் காப்பலனை அந்த தொழுவத்தில் அந்த வாசலில் நிற்கக்கூடியதான காப்பனிடத்தில் விட்டுட்டு போவது உண்டு. இந்த வாசலை காக்கிறவன் அவன் என்ன செய்வான், அந்த வாசல்லையே முழுமையுமா என்ன செய்வான், அந்த இடத்துல அமர்ந்து எந்த ஒரு ஆடும் வழி தப்பி போகாதபடிக்கு அவன் பாதுகாப்பை கட்டளையிடக்கூடியவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், நானே வாசல், நானே வாசல், என்னை இல்லாமல் யார் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு உண்டாகும். எந்த துஷ்ட மிருகங்களோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வருகிறான், ஆனால் நானோ என் ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தொடர்ச்சியாக ஆண்டவர் இந்த வாசல் எதை உணர்த்துகிறது என்றால், சுவிசேஷத்தின் வாசல், ஆண்டவருடைய முக்கியமான வாசல் ஆகிய இந்த பரலோகத்துக்கு போகிறதான வாசல் அது வேறு யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை தாண்டி யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது இந்த வாசல் குறுகலானது, இந்த வாசல் குறுகலானதா இருந்தாலும் இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறது என்றால், இது ரொம்ப காலம் இந்த வாசல் திறந்திருக்காது.
முதல் காரியம், இந்த வாசல் குறுகலானது என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம், இந்த வாசல் ரொம்ப காலம் என்ன செய்திருக்காது, அது திறந்திருக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே போல இந்த வாசல் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று 29ஆம் வசனத்தின்படி எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதிகளும் இந்த வாசல் வழியா என்ன செய்ய முடியும், நுழைய முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த வாசலுக்குள்ள நுழைகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அந்த வாசல் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதன் தொடர்ச்சியாக 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து மீண்டும் வாசிக்கும் போது இயேசுவா சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான மேய்ப்பனாய் அவருடைய சொந்த ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் நம்ம பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தாழ்ச்சியோ குறைவோ நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தொடர்ச்சியாய் சொன்னார், ஒரு எப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும் ஆண்டவராகிய தேவன் நம்ம சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் பல வசனங்கள் வழியாய் பார்த்தோம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிரதான மெய்ப்பன்னு பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:25 மீண்டும் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:4 பார்க்கிறோம். இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசுவே நம்முடைய பிரதான மெய்ப்பன். பிரதான மெய்ப்பன் நம்முடைய வழி தப்பி ஆடுகளை போல வழி தெரியாமல் அலைந்து திரியும் பொழுது ஆண்டவராகிய தேவனே இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்ப்பனாய் இருந்து நம்மளை பாதை காட்டுகிறவராய், நம்முடைய மெய்ப்பனாய், நம்முடைய வழிகாட்டியாய் அவரே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 நானே வார்த்தைகளிலும் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். இன்று 5வது வார்த்தையாக கூட எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. 5வது வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவர் சொல்லுகிற எல்லா நானே வார்த்தைகளுக்கு முன்பாக ஒரு கதை உண்டு, ஒரு காரியம் உண்டு. எப்படி நானே ஜீவப்பம் நானே என்று சொல்றதுக்கு முன்னாடி 5000 ஆண்கள் போஷித்த, பல ஆயிரம் ஜனங்கள் போஷித்த கதையா இருக்கட்டும், நான் உலகத்திற்கு வெளியாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கூடார பண்டிகையின் கதையா இருக்கட்டும், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லும் பொழுது ஆடுகள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களா இருக்கட்டும், இப்படி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒவ்வொரு இந்த வார்த்தைகளுக்கு பின்பாக, தெய்வீக வார்த்தைக்கு பின்பாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்கள் கதை இருந்து கொண்டே இருந்தது. இப்ப நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் லாசருவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதான கதை. அல்லேலூயா. அது கதை இல்லை, உண்மையாய் நடந்த சம்பவம். பாருங்க, நம்ம 4ஆம் நானே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே எப்படி இருக்கிறேன், நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு இந்த 10ஆம் அதிகாரத்திலேயே 30ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் 4 நானே வார்த்தைகள் சொல்லி முடித்திருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி முடித்த பிறகு அங்க எப்படி மோசே என் நாட்களை கண்டான், மோசேக்கு முன்பாக நான் இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி கல்லெறிந்து அவர்கள் கொல்ல முயற்சித்தார்களோ, அதே போல ஆண்டவர் இப்ப நல்ல மெய்ப்பன் என்று சொல்வதற்கு பிறகு இங்க என்ன நடக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கல்லெறிந்து கொல்ல முயற்சிக்கிறாங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் இது நடந்து கொண்டிருக்கிறது. 33ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அந்த ஜனங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் புரியவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நீ மனுஷனா இருக்க
உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷனை சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறதுனால மாத்திரமே உன் மேல நாங்கள் கல்களை எறிகிறோம், வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் அல்ல, வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் அல்ல. 38 வசனத்தை 37 38 வாசிங்க. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கவில்லை. நான் சொல்லுகிறதான வார்த்தைகளை நான் என்னென்னலாம் சொல்லுகிறேனோ அதை நீங்க விசுவாசிக்கவில்லை. ஆனால் நான் செய்ய போகிற கிரியைகளை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். இது ரொம்பவே முக்கியமான காரியம். ஆண்டவர் தொடர்ச்சியாய் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பல பேர் சுகமாகறாங்க, ஆச்சரியமான அற்புதங்களாக நடக்குது. ஆனால் அவர்களுக்குள்ளாக இன்னும் விசுவாசம் வரவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லுகிறதை காட்டினா நான் செய்கிறதை பார்த்து என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, கிரியைகளை பார்த்து விசுவாசிங்க என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன நடக்குது? வாசிங்க தொடர்ச்சியா 40 வசனத்திலிருந்து வாசிங்க. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாக இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் என்ன சொல்றாங்க? யோவான் நாட்கள்ல கேட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய் இல்லை, அது உண்மைதான். அவர் சொல்லுகிற எல்லாமே யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் அவரை குறித்து யோவான் சொன்னது எல்லாம் மெய்யா இருக்கிறது என்று ஒரு சில கூட்டம் என்ன செய்தாங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்ப 11 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம், வேகமாய் போவோம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். லாசரு, அவனுடைய சகோதரிகள் மார்த்தாள், மரியாள், இவர்கள் எல்லாம் பெத்தானியா என்ற பட்டணத்துல இவங்க இருக்கிறதை பார்க்க முடிகிறது, கிராமத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாய் வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். பாருங்க, இப்ப லாசரு எப்படி இருக்கிறாரு? வியாதியாய் இருக்கிறார். உடனே இயேசுவை நன்கு அறிந்ததான அவருடைய சகோதரிகள் என்ன செய்யறாங்க? இயேசுவின் இடத்துல இந்த செய்தியை சொல்ல அனுப்புகிறாங்க. இந்த செய்தி ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல போய் சேருகிறது. என்ன சொல்ற ஆண்டவராகிய தேவன்? வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இதுக்கு முன்னாடி வசனங்களை தான் வாசித்தோம். ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? நீ எங்க வார்த்தைகளை விசுவாசிக்கல, கல்லெறிந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் செய்ய போகிற கிரியைகளுக்காக என்ன செய்யுங்க? விசுவாசிங்க ஆண்டவராகிய தேவன் சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னமே அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய், அவர் சகல ஞானியாய், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் அவருக்கு தெரியும் லாசரு சுகவீனமாய் இருக்கிறது தெரியும், லாசரு மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதை தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு? இந்த லாசருவின் மரணத்தின் மூலமாக, இந்த லாசரு மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வது எதற்காகவென்றால் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கு இந்த வசனங்கள்ல லாசருடைய வாழ்க்கையிலும் அதுதான். இங்க சுகவீனமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும், அதே போல தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்படுவார் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார்.
தொடர்ச்சியாய் வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, இந்த இடத்துல அதுதான் முன்னாடி நான் சொன்னேன். வியாதியா இருக்கிற என்று சொன்ன உடனே ஆண்டவர் விரைந்து பெத்தானியாவுக்கு போகவில்லை. அவர் இருந்த இடத்துல என்ன செய்தாராம்? 2 நாள் இருந்தாராம். இருந்தது மாத்திரமல்ல, தொடர்ச்சியா இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவர் எங்க போயிருக்க வேண்டும்? பெத்தானியாவுக்கு போய் லாசருவை இன்னும் மரிக்கல, ஆனால் அவரை சுகப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் போயிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யூதேயாவுக்கு போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உண்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் சீஷர்கள் சொல்றாங்க, இப்பதானே உங்க மேல கல்லெறிய அவங்க முயற்சித்தாங்களே, நம்ம திரும்ப அங்க போகிறதா? தொடர்ந்து வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல முன்னாடியே சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே அறிந்திருந்தார் லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி. முன்னமே அறிந்திருந்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு போறார். 2 நாள் தாமதப்படுத்துறதை தவிர அவர் என்ன செய்யல? பெத்தானியாவுக்கு போகவே இல்லை. ஆனா சீஷர்கள் எப்பயும் போல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்க? வாசிங்க. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ மரணத்தை குறித்து சொன்னார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுது. சீஷர்கள் எப்பயும் போல ஆண்டவர் ஒன்று சொல்வாரு, இவங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்வாங்க. ஆரம்பத்திலிருந்தே ஜீவ அப்ப நானிலிருந்தே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான வேத வார்த்தையங்களை சத்தியங்களை சீஷர்களால் என்ன செய்ய முடியல? புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் நித்திரையா இருக்கிறான், நான் மீண்டும் என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன் ஆண்டவர் சொல்றார். தொடர்ச்சியாய் வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் சொல்றேன், அவன் மரிச்சிட்டான். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது தீத்திமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். தோமா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப யூதேயாவிலிருந்து எங்க வருகிறாரு? பெத்தானியாவுக்கு வருகிறார். வரும்போது எத்தனை நாட்கள் ஆகி விடுகிறது? வாசிங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். ஆனா ஆண்டவராகிய இயேசுக்கு முன்னமே இதை அறிந்திருந்தார். ஏன் இயேசப்பா 4 நாள் ஆயிக்கிறாரு? ஏனென்றால் என் கிரியைகளை பார்த்து என்னை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. ஆண்டவர் எவ்வளோ கிரியைகளை செய்தாலும் கடல் மேல நடக்கிறாரு, 5000 பேரை போஷிக்கிறாரு, பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு. இந்த யூத ஜனங்கள் நம்பவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல பெரிய அற்புதமா எதை செய்ய முடியும்? ஒரு மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்புவது. ஆண்டவர் இந்த இடத்துல அருமையாய் லாசருவை பயன்படுத்தி கொண்டார் அவருடைய மகிமைக்காக. அதுதான் இங்க நடந்தது. பாருங்க, இப்ப 18ஆம் வசனத்தை வாசிங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். யோசித்து பாருங்க, மரித்த வீடு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, மரித்த வீடு பயங்கர அழுகையா இருக்கும், கூச்சலா இருக்கும். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போய் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது பாருங்க, இது நீங்க ஒரு மரணத்தின் சூழ்நிலையில இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க வேண்டும். வேதாந்தத்துல ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்.
இது ஒரு சகோதரனை இழந்த ஒரு சகோதரி எப்படி சொல்லியிருப்பான்னு யோசித்து பாருங்க. அழுகையோடு மிகுந்த கோபத்தோடு, நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம், என் சகோதரனுக்கு முடியல, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் மரித்ததுக்கு பிறகு 4 நாட்கள் கழித்து வருக, நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அது சாதாரண குரலில் வந்திருக்காது. அழுகையோடு சேர்ந்த கோபத்தில் இப்படி பண்ணிட்டீங்களே, என் சகோதரன் போயிட்டானே என்று சொல்லி பயங்கர கோபமாக தான் வந்திருக்கும். மார்த்தாள் பாருங்க இயேசுவின் இடத்துல வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, ஏமா பயப்படுற, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏசப்பா என்ன சொல்றாரு, மரித்து போனதான உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உடனே மார்த்தாள் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நன்றி ஆண்டவரை, இல்லாட்டி ஏதாவது ஆண்டவரை துதித்திருக்க வேண்டும், சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அவளுக்குள்ள இருந்ததான பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தில் அவளுக்கு தெரிந்ததான சத்தியங்கள் படி அவன் என்ன சொல்றா, அப்போ அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நீங்கள் இந்த வசனத்தை தெளிவாய் வாசிக்க வேண்டும் என்றால் தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 12:2 கூட வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தனை நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் எல்லா ஜனங்களுக்கும் ஆழமாய் பதிந்திருந்ததான ஒரு வார்த்தை. என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளில் என்ன செய்வார், மரித்து போனதான எல்லாரையும் என்ன செய்வார், அவர் உயிர்த்தெழச் செய்வார். உடனே இப்ப ஆண்டவராகிய தேவன் லாசரு உயிர்த்தெழச் செய்வார் என்று சொன்ன உடனே மாத்திரம் என்ன சொல்றாங்க, அது ஒரு நாள் நடக்கும், அது கடைசி நாள்ல என்ன நடக்கும், லாசரு உயிர்த்தெழுந்திருப்பார். லாசரு உயிர்த்தெழுந்திருப்பார்னு அவருடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகும், அப்படின்னு பரலோகத்துக்கோ இல்லாட்டி நித்திய நிந்தனைக்கோ போகும் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தை இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்தாள் சொல்லுகிறார். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உயிர்த்தெழுதலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னா, பல காரியங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் மரித்தாலும் அவன் என்னை விசுவாசித்திருந்தால் அவன் உயிர்த்தெழுவான், அவனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் என்று சொல்லும் பொழுது தம்முடைய வாழ்க்கையும் அந்த இடத்துல சேர்த்து தான் சொல்லுகிறார். எனக்கு மரணம் வரப்போகிறது, ஆனால் இந்த மரணத்தின் மத்தியிலும் நான் உயிர்த்தெழுதலும் நான் ஜீவனுமாய் இருப்பேன். என்னை விசுவாசிக்கிறவங்க அவங்களும் உயிர்த்தெழுவாங்க. இந்த இடத்துல ஜனங்களுக்குள்ள ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மரித்ததான ஒரு சரீரத்தை எழுப்ப முடியாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்ப முடியாது, எப்படி அவங்களுக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் ஏற்பட்டது? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் ஊழியத்தில், ஏன்னா ஊழியத்தின் கடைசி நாட்கள் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். சொல்ல போனா ஏசப்பா பகிரங்கமாய் வெளிப்படையாய் செய்த கடைசி அற்புதங்கள்ல ஒரு அற்புதம் தான் லாசருடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா அதுக்கப்புறம் நீ அடுத்த வாரமே தேவன் என்ன செய்யப்படுறார், தொடர்ச்சியாக பஸ்கா வருகிறது, தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதற்கு முன்பாகவே ஆண்டவர் 2 பேரை என்ன செய்திருக்கிறார், உயிரோடு எழுப்பி இருக்கிறார். யார் யார் சொல்லுங்க பார்ப்போம். எவ்விரு மகள். ஆண்டவர் என்ன சொன்னார், எத்தனை லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8:40 வாசிக்கும் பொழுது அவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி ஐசாப்பா என்ன பண்றாரு, எவ்விரு மகளை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப லாசரு அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது இயேசு முன்னமே மரித்ததான சரீரங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்கிறதான விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும்.
அவங்களோட இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏசப்பா முன்னாடியே இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் அல்லவா? முன்னாடியே ஒரு மரித்ததான சரீரத்தை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அல்லவா? சரி, அதையாவது தூங்கி அவர் உறங்கி கொண்டிருக்கிறார், அவளை ஆண்டவர் எழுப்பிட்டார்னே வைத்துக் கொள்வோம். அடுத்து ஒரு சரீரம் பாடையிலே கொண்டு போகப்படுகிறது. நாயினூர் விதவை. இது ஒவ்வொரு கட்டமாய் நீங்க பார்க்கலாம். வீட்டில் மரித்து போனதான ஒரு எவிரு மகள், அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? பாடையில கொண்டு போற போறதான ஒரு சூழ்நிலை. பாடையில கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன சொல்ற? பாடையை தொட்டு லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 - 17 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். உடனே அவன் எழும்பி நின்று பேசினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்ததான சரீரம், பாடையில போனதான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்தார். இதை காட்டிலும் அற்புதமாய் என்ன செய்ய வேண்டும்? இதை காட்டிலும் பெருசுனா 4 நாள் ஆகியும் அழுகி போனதான சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதான காரியம். அல்லேலூயா. உறங்கி கொண்டிருந்ததான எவ்விரு மகளை, மரித்ததான எவ்விரு மகளை உயிர்ப்பிக்கிறது ஒரு முதல் ஸ்டேஜ் வைத்து கொண்டா, பாடையில போகிறதான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது அடுத்த காரியம் வைத்து கொண்டா, 4 நாட்களாகி நாரி போய் புழு பூச்சி எல்லாம் என்ன செய்து விடும்? ஒரு இரவில் எல்லாம் வந்துடும். அன்றைய நாட்கள் ஆனால் என்ன செய்தாங்க? அந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக, பண்படுத்துவதற்காக பலவிதமான வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்தாங்க? சரீரத்தை பாதுகாத்தாங்க. 4 நாட்களாகி நாரி போனதான சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். இதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஜீவனே போனாலும், அவர்கள் மரித்தே போனாலும் அவர்கள் பிழைத்திருப்பார்கள். எப்படி ஜீவன் இந்த உலகத்தில் அவர்கள் ஜீவன் போனாலும் அவர்கள் நித்தியமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அதான் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க, 26ஆம் வசனத்தையும். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும், அவனுக்கு மரணம் கிடையாது. அவனுக்கு மரணம் கிடையாது. அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறதான மாபெரும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரம் இல்லை என்றால் கிறிஸ்தவமே அழிந்து போயிருக்கும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் இல்லையா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அல்லேலூயா. மனுஷரால் மரணம் உண்டானபடியினால் மனுஷராலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டானது. எப்படி மனுஷனால மரணம் உண்டானது? ஆதாம் மூலமாக. ஆதாம் எப்போ பாவம் செய்தானோ, ஆதாம் எப்போ பாவத்தில் விழுந்து போனானோ, பாவத்தின் சம்பளமாகிய மரணம் ஒரு மனிதனால எல்லா ஜனங்களையும் அது ஆண்டு கொண்டது. மரணம் ஒரு மனுஷனால வந்தது. ஆண்டவர் இந்த படைக்கும் பொழுது, ஆண்டவர் ஆதியில படைக்கும் பொழுது மனுஷனுக்கு மரணத்தை அவர் படைக்கவில்லை. ஆனால் பாவமே எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அதான் ஆண்டவர் தெளிவாகி சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை திரும்பி போடுங்க. மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனுஷனால பாவத்தினால மரணம் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும், அது எல்லாம் உண்டானதோ, அதே ஒரு மனிதனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நமக்கு உண்டானது. அல்லேலூயா. அப்ப மரணம் இனி நம்மளை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் நமக்கு இனிமேட்டு நமக்கு மேல அதிகாரம் கிடையாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அதை சொல்ற? சாவு எப்படி ஒரு மனிதனுக்கு ஆதாயமாக இருக்க முடியும்?
சாவு எப்படி ஒரு மனிதனுக்கு அது அவன் வாழ்க்கையில நல்லதாய் கருத முடியும்? நான் பிழைத்திருந்தால், இந்த உலகத்தை பிரித்திருந்தால், நான் ஆண்டவருக்காக ஓடுவேன், ஆண்டவருக்காக நான் ஊழியத்தை செய்வேன். அப்படி நான் மரித்து விட்டால் என் தேவனோடு நான் இருப்பேன், என் தேவனோடு அவருடைய வீட்டிலே நான் இருப்பேன், பரலோகத்தில் நான் இருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார். 15ஆம் இதே 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இது போன்ற தவறான உபதேசங்கள், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று தவறான உபதேசங்கள் அந்த நாட்கள்ல பரவி கொண்டிருந்தது. தொடர்ச்சியாய் வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு எழும்பவில்லை என்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறது அது வாய்ப்பே கிடையாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது அது வாய்ப்பே கிடையாது. நம்முடைய பிரசங்கம், நம்முடைய விசுவாசம் எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவர் உயிரோடு மீண்டும் எழும்பினதின் மூலமாக. தொடர்ந்து வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து மட்டும் எழும்பவில்லை என்றால் கிறிஸ்துவமே அழிந்து போயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான, எப்படி சொல்றது, ஆணி வேரா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல்ல தான் சகலமும் இருக்கிறது. ஆண்டவராகிய பிறப்பை காட்டிலும் இயேசப்பா பிறந்து அவர் இந்த பூமியிலே மரித்து போய்விட்டால், உயிர்த்தெழவே இல்லை என்றால் யோசித்து பாருங்க. ஆண்டுடைய பிறப்பு கூட முக்கியம் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலே ரொம்ப முக்கியமான காரியம். உயிர்த்தெழுதலே. அவர் மட்டும் உயிர்த்தெழுதவில்லை என்றால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இந்த உலகமே அழிந்து போயிருக்கும், சொல்ல முடியாது. இந்த உலகமே அழிந்து போயிருக்கும். நோவா நாட்கள்ல எப்படி பாவம் ஆண்டு கொண்டு ஆண்டவர் இந்த பூமியை அழித்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து வராவிட்டால் இந்த பூமி அழிந்து போயிருக்கும். பாவத்திலே மனிதன் மூழ்கி இந்த பூமி என்னைக்கோ ஆண்டவருக்கு வெறுப்பான ஒரு காரியமாய் மாறி இருக்கும். ஆனால் பாவத்தில் இருக்கிறதான ஜனங்களை மீட்பதற்காகவே மனிதன் மூலமாக எப்படி மரணம் வந்ததோ அதே மனிதன் மூலமாக உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வந்தது. அதுதான் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதை போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதலாம் ஆதாமாகிய ஆபிரகாம் மரணத்தை கொண்டு வந்தான். 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுதான் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தில் இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பல நேரங்கள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களுக்கு பயன்படுத்துவோம். அதனால தப்பு கிடையாது. தேர்வில் பயன்படுத்துவோம், இல்லாட்டி ஏதோ ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்வோம், அடிக்கடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் நம்ம பயன்படுத்துவது உண்டு. அது எந்த வகையிலும் தவறு கிடையாது. ஆனால் அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்ல வர காரியம் என்ன? மரணத்தை நாம் ஜெயித்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். மரணத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இங்க உண்மையான அர்த்தம். மரணத்திலிருந்து நமக்கு ஏன் மரணத்திலிருந்து ஜெயம்? ஏனால் கிறிஸ்துவே நமக்கு இப்ப உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அப்ப மரணம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆவிக்குரியவனுக்கு அது முடிவு கிடையாது. மரணம் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல, நான் இங்கே இருந்து நான் இங்கே உலகத்தில் இருப்பேன் என்றால் நான் உலகத்தின் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்வேன். ஆனால் நான் மரித்து போவேன் ஆகில் என் தேவனோடு நான் இருப்பேன். ஒரு டிரான்சிஷன். நான் இங்கே இருக்கிற நாட்கள், என் நாட்கள் முடிந்து போய்விட்டால் நான் தேவனோடு இருப்பேன். அப்ப மரணம் எனக்கு எந்த வகையிலும் என்னை ஆண்டு கொள்வதில்லை. ஏனென்றால் மரணத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜெயத்தை தந்து விட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நமக்கு முன்னாக மரித்த ஒவ்வொருவரையும் நாம் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனை விசுவாசித்த தகப்பன் தாய் ஒருவேளை பரலோகத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்களை சந்திக்க முடியும், அவர்களை நீங்கள் நினைவு கூற முடியும். உங்களுடைய சரீரம் இருக்காது, ஆனால் உங்கள் ஆத்துமா அவர்களை என்ன செய்யும்? கண்டுபிடிக்கும். நீங்க சரீரத்தின் மூலமாய் தான் அவங்களை அடையாளப்படுத்தி வைத்திருப்பீங்க. ஆனால் பரலோகத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் இருப்பாங்க. ஆபிரகாமிலிருந்து ஒவ்வொரு முற்பிதாக்களும் இருப்பாங்க. அவர்களை நீங்கள் அடையாளப்படுத்த முடியும். அல்லேலூயா. சரீரம் கிடையாது, உங்கள் ஆவி அதை அடையாளப்படுத்தும். அப்போ பரலோகத்தில் ஆண்டவருடைய தெய்வீக மனிதர்களும் இருக்கிறாங்க. அதுதான் வெள்ளிகிரகம் சொன்னார். 98 வயசில் மரிக்கும் போது அவர் ரொம்ப தெளிவாகி அவர் சொன்னார், ஐ எம் மோர் அலைவ் தேன் ஐ எம் நவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு உயிரோடு இருந்தேனோ அதை காட்டிலும் பல்மடங்கு நான் பரலோகத்தில் இருக்கும்போது இன்னும் நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தின் வாழ்க்கை அது முடிந்தாலும் நான் இன்னும் என்னதான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன்? நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் மாதம் 17 முறை நித்திய ஜீவனை குறித்து வருகிறதை பார்க்கிறோம். ஜோயே ஜோயே என்றால் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், நித்திய ஜீவன். ஜோயே என்றால் நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை தருகிற தேவன். பிசாசானவன் பாவத்தின் மூலமாய் மரணத்தை கொண்டு வந்தான். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொண்டு வந்தார். சரி, நம்ம திரும்ப லாசரு கதைக்கே வருவோம். லாசருடைய கதைக்கு சம்பவத்துக்கே வருவோம். வாசிங்க 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கே வாசிங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். மார்த்தாள் மாத்திரமே இப்ப இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. இப்ப என்ன செய்கிறாங்க? மரியாளையும் கூட்டிக்கொண்டு வருகிறாங்க. சொல்லுங்க. அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். யார் அப்படி சொன்னது? மார்த்தாள். என்ன சொன்னாங்க? நீங்க இங்க இல்லாததான் பிரச்சனை. இப்ப மரியாள் என்ன சொல்றாங்க? அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் இருந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 2 சகோதரிகளும் ஒரே வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இல்லாததான் பிரச்சனை, நீங்க இல்லாததான், நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன செய்யப்பட்டிருப்பான்? மரித்திருக்க மாட்டான். தொடர்ச்சியாய் வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து வாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த கண்ணீர் விடக்கூடிய இயேசு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த மரணத்தை நிறுத்தி இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்.
அவருக்கு இந்த சம்பவம் முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அவர் திரும்ப யூதேயாவுக்கு போறாரு. சுத்திட்டு 4 நாள் கழிச்சு தான் வராரு. இந்த இடத்துல அந்த மரணத்தின் சூழ்நிலை நிறைந்திருக்கும் பொழுது, மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷீகத்தில் அவர் என்ன செய்கிறார்? அந்த அந்த துக்கத்தின் வீடோடு தன்னையும் இணைத்து கொள்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னையும் இணைத்து கொள்கிறார். இணைத்து கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் சிரிக்க முடியுமா? சிரிச்சா என்ன நடக்கும்? ஏற்கனவே கடந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க வராதான் பிரச்சனை. அந்த இடத்துல இயேசுவுடைய மனுஷீகம் வெளிப்படுது. அவர் நம்மை போலவே ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால அந்த மோசமான சூழ்நிலை, அவருடைய அழுகை, அவருடைய கண்ணீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது கண்ணீரை கொண்டு வந்தது. அல்லேலூயா. உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்க? அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இதுதான் எவ்வளோ பேரை சுகப்படுத்தினாரு, இவனை சாகாம இருக்க பண்ண வேண்டியதானே. தொடர்ச்சியாய் வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது, அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்றார். மிகுந்த மோசமான சூழ்நிலை. 4 நாள் ஆயிடுச்சு. நாத்தம். 40ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்ன சம்பவம், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? தேவனுடைய மகிமை வெளிப்பட. லாசரு உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தெளிவாய் வாசித்தோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார். ஆண்டவர் லாசருவின் மரணத்தின் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. வாசிங்க. 40ஆம் வசனத்தை திரும்பி வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எது? உன்னுடைய சகோதரனாகிய லாசரு உயிரோடு எழும்பியிருப்பது. தொடர்ந்து வாசிங்க. என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிர்த்தெழுவதற்கு முன்பாக, உயிரோடு எழும்பி செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை அவர் செவி கொடுக்கிறபடியினால, நம்முடைய தேவன் அவர் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாய் இவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஸ்தோத்தரிக்கிறார், நீ என்னுடைய ஜபங்களுக்கு செவி கொடுத்தபடியினால உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. எவ்வளோ காரியம் ஆண்டவர் செய்கிறது எதற்கு? நீர் என்னை அனுப்பினதை சுற்றி நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. போன அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன ஆண்டவர் சொன்னாரு? 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆனா செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசிங்க. ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு, நீ என்னை விசுவாசிக்கல, ஆனா என் கிரியைகளை பார்த்து நான் தான் தெய்வம் என்று விசுவாசிங்க. என்னை நம்புங்க, என்னை விசுவாசிங்க, நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போகிறேன்.
நான் தான் உங்களுக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்க போறேன். நானே ஜீவ அப்பம், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். என்னுடைய கிரியைகளை பார்த்து விசுவாசிங்க, நான் தான் தெய்வம் என்று சொல்லி ஏசப்பா எந்த அளவுக்கு போராடுறாரு பாருங்க. இப்ப அந்த வசனத்துக்கு வாங்க, 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பாருங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சுற்றி நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் அதை சொன்னேன் என்றார். ஏசப்பா இவ்வளோ அற்புதங்களை செய்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியும் கூட ஜனங்கள் நம்பவில்லை. லாசருவின் மரணத்தின் மூலமாக ஆண்டவர் செய்தது முழுக்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இதை தெய்வத்தை தாண்டி ஒரு மனிதனை யாராலே உயிர்ப்பிக்க முடியாது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உன்னை இயேசு சொல்றார் 43ஆம் வசனத்துல, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. எழுந்து வா என்று சொல்லியிருந்தா அந்த கல்லறைக்குள்ள இருந்த எல்லாம் எந்திரிச்சு வந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, லாசரு மட்டும் எந்திரிச்சு வா, மற்றவங்களாம் யோசித்து பாருங்க. எழுந்து வா என்று தேவன் சொன்ன உடனே எல்லாம் எந்திரிச்சு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. தேவன் பாருங்க, கடைசி நாட்கள்ல தம்முடைய உயிர்த்தெழுதலை வெளிப்பட போகிற பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவனாய் இருக்க போகிறேன், அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை ஆண்டவர் மறைமுகமாக லாசருவின் மரணத்தை உயிர்ப்பிப்பதன் மூலமாக ஆண்டவர் தெள்ள தெளிவாய் அந்த ஜனத்துக்கு உணர வைத்தார். அல்லேலூயா. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜனங்கள் எல்லாம் விசுவாசித்து இருப்பார்களா? இதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முற்றிலுமாய் முடங்கி போகிறது. இயேசு கிறிஸ்துவை கொல்ல ஆயத்தமாகறாங்க. அல்லேலூயா. 45ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியா 47ல இருந்து வாசிங்க. அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது பிசாசனுடைய முயற்சி மனுஷிகமாக என்ன செய்கிறான்? ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களா இப்படி செய்யும் பொழுது என்ன சொல்றாங்க, இவன் இப்படி ஒவ்வொரு அற்புதமாய் செய்து கொண்டே இருந்தா ஜனங்கள் எல்லாம் அவனெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, இவர்களையெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. இதை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? தடுக்க வேண்டும். தடுக்கன்னா வேறு எந்த வழியும் இல்லை. இவரை கொல்வதை காட்டி, இவருடைய ஜீவனை எடுப்பதை காட்டிலும் வேற வழியே இல்லை என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறாங்க. 50ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். ஜனங்கள் கெட்டு போகுது. என்ன நினைக்கிறாங்க? இந்த மனுஷனை விசுவாசிப்பதினால எல்லா ஜனமும் கெட்டு போகுது, அதனால ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமா இருக்கிறது. தொடர்ச்சியா 51ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்றும். என்னதான் நம்ம பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் சொன்னாலும் இது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். இதை அறிந்துதான் அவர் மரிக்க போறான்னு தெரிந்துதான் முன்னாடியே சொல்றார், நானே உயிர்த்தெழுந்தலும் ஜீவனுமா இருக்கிறேன்.
53ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. அந்நாள் முதல் அவரை கொலை செய்ய அவங்க ஆலோசனை பண்ணினார்கள். 55ஆம் வசனத்தை வாசிங்க. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை பஸ்கா பண்டிகை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான பண்டிகை. பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடித்து ஜனங்களின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்படுகிறதோ, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்து உலக ஜனத்தின் சகல பாவங்களையும் அவர் சுத்திகரித்தார். அல்லேலூயா. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடக்குது. அவரை எப்படியாவது கைது செய்ய முயற்சிக்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். 10ஆம் வசனத்துக்கு வந்து 9-10 வந்துருங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இப்ப யார கொலை செய்வதற்கு ஆயத்தமாயிட்டாங்க? லாசருவையும். தாங்கிக்க முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்துவிட்ட 4 நாட்களாகி நாரி போன சரீரம் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கு, சாப்பிட்டு கொண்டிருக்கு. 2ஆம் வசனத்து ஆயத்தமான உணவு அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். லாசருவை கொல்ல, லாசரு எல்லா ஜனங்களும் ஐயோ இந்த மனுஷன் இவர் தான் மரிச்சு திரும்பி உயிரோடு எழும்பி இருக்கிறான், லாசருவை பார்க்க வந்துட்டாங்க எல்லாம் விசுவாசிக்க. அல்லேலூயா. லாசருவையும் கொலை செய்ய அவர்கள் ஆயத்தமா இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆமென். அடுத்த அதிகாரம் அதே அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை சொல்றார்? மகிமைப்படுவதை இந்த இடங்கள்ல ஆண்டவர் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி அவர் மகிமைப்படுவதை தாண்டி ஆண்டவர் வேற எந்த காரியத்தையும் இங்க சொல்லல. அல்லேலூயா. 5வது என்ன பண்றது எனக்கு தெரியல. சரியா மணி 7:30. இன்னைக்கு போன வாரம் 3 நானே பார்த்தோம். இன்னைக்கு ஒரே ஒரு நாணயம் தான் நிற்கிறோம். ஆனே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு நான் யோசித்தேன். சரி, அடுத்த மாதமும் போட்டு. அடுத்த வார்த்தை 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதெல்லாம் இயேசுவுடைய கடைசி வார்த்தைகள். மரிக்க போவது முன்பாக அவர் கடைசி வார்த்தை. ஏன்னா நம்ம 12ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? இயேசுவை நெருங்கிட்டாங்க, அவரை கொலை செய்வதற்கு நெருங்கிட்டாங்க. ஏசப்பாவும் சொல்லிட்டார். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லிட்டார், என்னுடைய நேரம் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. இயேசு கிறிஸ்து வழி சத்தியமும் ஜீவன் இருக்கிறார் என்று 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இரண்டு நாணயங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த மாலை வேளையும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். லாசருவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக, மரித்து உயிரோடு எழும்பினதின் மூலமாக ஆண்டவர் தெள்ள தெளிவாய் இந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஒரு கூட்டம் அதை விசுவாசிக்க கூடாது என்று ஒரு கூட்டம் போராடி கொண்டு
இயேசு கிறிஸ்துவையும் லாசருமே கொல்ல துடித்ததான காரியங்களை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் மூலமாக எப்படி மரணம் வந்ததோ, ஆதாமின் மூலமாக எப்படி மரணம் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டதோ, இந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? தம்முடைய மரணத்தினாலேயே அவர் வென்றெடுத்தார். அதுதான் ரொம்ப அற்புதமான காரியம். மரணம் அவரை என்ன செய்ய முடியல, ஆண்டு கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தபடியினால அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை வென்றபடியினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்ப மரணத்தை கண்டு நம்ம அச்சத்தை அஞ்சி பயப்பட தேவையில்லை. மரணம் நமக்கு ஒரு முடிவல்ல. மரணம் நம்மளை எங்கேயும் கொண்டு போய், மரணம் யாருக்கு பயத்தை உண்டு பண்ணும், மரணம் யாருக்கு அது அச்சத்தை உண்டு பண்ணும் என்றால், இயேசுவை அறியாதவருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கு மாத்திரமே மரணம் அது பயத்தையும் அது இருளாகவும் காணப்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் மரணம் அது இந்த வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை கொண்டு போக செல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே நான் நித்தமும் ஆண்டவர் என் தேவனாகிய கர்த்தரோடு நான் நித்தமும் நான் இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்த காரியங்கள், எல்லா காரியங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, அதன் மூலமாய் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாகவே இந்த அற்புதத்தை செய்தார் என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மார்த்தாள் மரியாள் போல, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சே, ஆண்டவர்கிட்ட முன்னமிருந்தே சொல்லிட்டு இருக்கிற இந்த காரியங்களை எங்களுக்கு ஒரு பதிலை கொடுங்க, இந்த காரியங்களை எங்களுக்கு ஒரு எங்கள் ஜபங்களை கேளுங்க என்று முன்னமே நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோமே. ஆனால் 4 நாட்கள் ஆகியும், பல ஆண்டுகள் ஆகியும், பல வருஷங்கள் ஆகியும், பல மாதங்கள் ஆகியும் இன்னும் எங்கள் வார்த்தைகளுக்கு, இன்னும் எங்கள் சத்தத்திற்கு ஆண்டவர் எங்களுக்கு பதிலளிக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதமான ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களின் மூலமாக, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பதின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவர் நினைக்கிற நேரத்தில் அதை கரெக்டாக அற்புதமாய் அவர் செய்து முடிப்பார். அவன் நினைக்கலாம், மார்த்தாளை போல மரியாளை போல நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. பல நேரங்களில் மார்த்தாள் மரியாளை போல தான் நம்மளும் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்திருந்தா இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் போயிருக்க மாட்டோமே. இவ்வளோ பெரியதான இழப்போ, இவ்வளோ பெரியான நஷ்டமோ எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாது. நீங்கள் பல காரியங்களை உங்கள் மனதுக்குள்ளே ஓடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போ தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த நினைக்கிறாரோ அப்போ அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தம்முடைய உயிர்த்தெழுந்த மகிமையும் ஜீவனையும் அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் தளர்ந்து போய், நானுமே 4 நாள் ஆகிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மோசமாயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எளிமையாக இருக்கலாம், எல்லாம் எளிமையாக இருக்கலாம், எல்லாம் எளிமையாக இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட போவதில்லை. நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருப்போமானே எங்களுக்கு தெரியலை. ஒரு மனிதன் மூலமாக மரணம் எப்படி இந்த உலகத்துக்குள்ளாக வந்ததோ அதே போல ஒரு மனிதன் மூலமாக ஜீவனும் வந்தது, உயிர்த்தெழுதலும் வந்தது. ஆண்டவரே, நாங்கள் மரித்தாலும்
நாங்கள் உயிரோடு உயிர்த்தெழுந்து உம்மோடு கூட இருப்போம் என்கிறதான விசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம். மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்சுவது கிடையாது. மரணம் ஆண்டவரே எங்களை பயமுறுத்துவது கிடையாது. மரணத்தை கண்டு நாங்கள் பயந்து போவதும் கிடையாது. ஆண்டவர், மரணத்துக்கு பிறகு எங்களை நீர் வைத்திருக்கிறதான அந்த நித்திய ஜீவனை கண்டு நாங்கள் சந்தோஷப்படுவோமே தவிர எந்த விதத்திலும் எந்த ஒரு பயமோ நடுக்கமோ எங்களுக்கு இல்லை தகப்பனே. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் மார்த்தாளை போல மரியாளை போல நாங்கள் புலம்புகிறவர்களாக நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. பல நேரங்களில் மோடு ஆண்டவரே ஆண்டவரை தாமதித்த காரியங்களுக்காக, ஆண்டவரை தாமதித்த எங்கள் வாழ்க்கையின் நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக உங்களிடத்துல நாங்கள் போராடி இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்பட நீர் அதன் மூலமாகி மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே தகப்பனே ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவராய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர். அதனால தாமதமோ ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா அது ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல. என் தேவன் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட போகிறார். எங்கள் மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களின் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார் என்கிறதான மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.